Hi, hello and welcome to Wrestling Central Tamil. நான் உங்க ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 ரெஸ்லிங் ரூமர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாமி ஜெயினோட இன்ஜுரி அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ சாமி ஜெயினோட ரிட்டர்னை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா டீன் ஆம்ப்ரோஸ் WWE வெளியே போக போகிறாருன்னு சொல்லிட்டு WWE அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா மூணாவதாக லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே கேட்ட ரோமன் ரெயின்ஸோட பிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாமி ஜெயினோட இன்ஜுரி அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாமி ஜெயின் கடைசியாக மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவில் பாபி லாஸ்லி கூட ஒரு மேட்ச் ஆடுவார். ஸோ அந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே சாமி ஜெயினுக்கு இன்ஜுரி ஆச்சு. இருந்தாலும் அந்த மேட்சை ஆட வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாமி ஜெயினோட இன்ஜுரி கொஞ்சம் பெரிய லெவலில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா சாமி ஜெயின் இன்ஜுரியால் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போது அவர் க்யூர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜுரி ஃபுல்லாக க்யூர் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்டெப் மேலே போய் சாமி ஜெயின் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரைனிங் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்குமே இன்ஜுரி வந்தால் அவங்க ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் போய் ட்ரைனிங் எடுக்கணும் மறுபடியும். ஸோ ட்ரைனிங் இப்போ சாமி ஜெயின் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ கூடிய சீக்கிரமாக சாமி ஜெயின் WWEக்கு ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாமி ஜெயினுக்கு சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. ஒரு ரீசெண்டான இன்டர்வியூவில் சாமி ஜெயின் என்ன சொன்னார்னா, நான் WWEக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி யாருமே கண்டுக்க போகிறதில்ல, என்னை வச்சு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் லேட்டாக வந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஜெயின் சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மைதான். WWE சாமி ஜெயினை அந்தளவுக்கு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆனாலும் சரி, அந்த ரிட்டர்ன் ஆன நாள் மட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பழைய மாதிரி தான் சாமி ஜெயினை மொக்க பண்ணுவாங்க. ஸோ சாமி ஜெயின் முடிஞ்ச அளவுக்கு லேட்டாக வந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் WWE தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ WWE சாமி ஜெயினை சீக்கிரமாக ரிட்டர்ன் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துருக்கு. ஸோ சாமி ஜெயின் ரிட்டர்ன் ஆனால் எங்கே ரிட்டர்ன் ஆவார்? ராவா, ஸ்மாக்டவுனா, ஹீலா, ஃபேஸா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அண்ட் சாமி ஜெயின் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வெளியே போயிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஹீலாக இருந்தாங்க, ரெண்டு பேருமே ராவில் இருந்தாங்க. இப்போது கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ரிட்டர்ன் ஆகி ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்காரு. ஸோ சாமி ஜெயினும் ஸ்மாக்டவுனுக்கு வருவாரா இல்லை ராவில் வருவாரா அப்படிங்கிற எந்த விதமான ரூமர்ஸுமே வரல. ஸோ அதை பற்றின ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் நிச்சயமாக உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ சாமி ஜெயின் கூடி சீக்கிரமாக வரப்போகிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு வெளியே போவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு வெளியே போவாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரூமர்ஸ் ஒரு 2-3 நாள் கழிச்சு WWE அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் டீன் ஆம்ப்ரோஸோட WWE கான்ட்ராக்ட் முடிய போகுது. ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதோட டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு வெளியே போயிடுவாருன்னு சொல்லிட்டு WWE புது விதமாக அஃபிஷியலாக முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு போவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் டீன் ஆம்ப்ரோஸ்க்கு WWE கான்ட்ராக்ட் முடியுது. ஆனால் மே மாதத்தில் நடக்க போகிற ஒரு ரா எபிசோடுக்கு டீன் ஆம்ப்ரோஸ் இருப்பாருன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அட்வர்டைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஷோவில் டீன் ஆம்ப்ரோஸ் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த எங்கே ரா நடக்குதோ அந்த லொக்கேஷனில் அதை பற்றின அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸில் டீன் ஆம்ப்ரோஸ் இருந்தார். ஸோ அதை பார்த்தோட ஃபேன்ஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா, டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு வெளியே போக மாட்டார். ஸோ ஒன்று இது ஸ்கிரிப்டாக இருக்கணும், இல்லைனா டீன் ஆம்ப்ரோஸ் கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் ரா எபிசோடுக்கு டீன் ஆம்ப்ரோஸ் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டீன் ஆம்ப்ரோஸ் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் அங்கே அழிச்சிட்டாங்க. ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் மே மாதம் வருவாருன்னு கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் WWE இருப்பாரா இல்லை போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு வெளியே போவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது எல்லாமே ஒரு ஸ்டோரி இல்லைனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் டீன் ஆம்ப்ரோஸை பற்றின ஒரு சின்ன அப்டேட்.
ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்ட ஒரு விஷயம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரெசில்மனியா பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து லாஸ்ட் வீக் ராவில் ரிட்டன் ஆகிட்டார். ஸோ ரிட்டன் ஆகி அவர் அஃபிஷியலாக ரிட்டன் வந்து அனௌன்ஸ். ஸோ வந்து ரோமன் ரெயின்ஸே வந்து அவரே வந்து நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் ரோமன் ரெயின்ஸை மறுபடியும் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் பிளான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் லேனில் வந்து ஒரு ஹேண்டிகேப் மேட்சை வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, செத் ராலின்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் vs பாபி லாஷ்லி, ட்ரூ மேக்கன்டைர், பேரன் கோர்பன் 3 vs 2 ஹேண்டிகேப் மேட்சை வந்து ஃபாஸ்ட் லேனில் நடக்கும்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அஃபிஷியல் இல்லை, அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் நடக்காது, இந்த மேட்ச் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 3 vs 3 மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸ் vs பேரன் கோர்பன், ட்ரூ மேக்கன்டைர் அண்ட் பாபி லாஷ்லி. ஷீல்ட் vs பேரன் கோர்பன், ட்ரூ மேக்கன்டைர், பாபி லாஷ்லி நடக்கும் ஃபாஸ்ட் லேனில் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ஹேண்டிகேப் மேட்ச்சில் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போன வீக் ராவில் பார்த்தீங்கன்னா, டீன் ஆம்ப்ரோஸை வந்து பேரன் கோர்பன், ட்ரூ மேக்கன்டைர் அண்ட் பாபி லாஷ்லி அடிப்பாங்க. ஸோ அப்படி அடிக்கும் போது டீன் ஆம்ப்ரோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஷீல்டு ரீயூனைட் ஆகாது. ஸோ அவங்க 3 பேரையும் அடிச்சு போட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ 2 பேரும் லுக்கு தான் விட்டுப்பாங்களே தவிர ஷீல்டு 100% ரீயூனைட் ஆகாது. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீக் ராலெலாம் வந்து ஷீல்டு ரீயூனைட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஷீல்டு ரீயூனைட் ஆகி ஷீல்டு vs பேரன் கோர்பன், ட்ரூ மேக்கன்டைர் அண்ட் பாபி லாஷ்லி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இதுவும் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8-man டேக் டீம் மேட்சாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 vs 4 மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் அப்படி 2 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷீல்டு டீமில் வந்து பிரான் ஸ்ட்ரோமன் ஆட் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷீல்டோடு ஆட் ஆக மாட்டார். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பிரான் ஸ்ட்ரோமன் வந்து ஷீல்டு கூட ஆடுவார். ஸோ அதே சமயத்தில் பேரன் கோர்பன், ட்ரூ மேக்கன்டைர் அண்ட் பாபி லாஷ்லி கூட அலையஸ் ஆட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்க்குற ஸ்டோரியிலும் அப்படி தான். பிரான் ஸ்ட்ரோமன் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட சேருவாருன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகும்போது ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே சமயத்தில் வந்து டீன் ஆம்ப்ரோஸை வந்து அலையஸும் சேர்ந்து தான் அடிப்பார். ஸோ பாபி லாஷ்லி, அலையஸ், ட்ரூ மேக்கன்டைர், பேரன் கோர்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு 8-man டேக் டீம் மேட்சாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த 2 மேட்ச்சில் எந்த மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஷீல்டு vs பேரன் கோர்பன், ட்ரூ மேக்கன்டைர் அண்ட் பாபி லாஷ்லி நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஷீல்டு அண்ட் பிரான் ஸ்ட்ரோமன் vs பேரன் கோர்பன், ட்ரூ மேக்கன்டைர், பாபி லாஷ்லி அண்ட் அலையஸ் இந்த மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட வந்து ரோமன் ரெயின்ஸை பற்றின அப்டேட். ஸோ இதுலேயும் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி வர எல்லா ரா எபிசோட்லையும் வந்து ரோமன் ரெயின்ஸ் வருவாருன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மே மாதம் வரைக்கும் எல்லா ரா எபிசோட்லையும் ரோமன் ரெயின்ஸ் வருவாருன்னு சொல்லிட்டு WWE அட்வர்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேள்வி வரும், ரெசில்மனியா 35 பிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசில்மனியா 35ல ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எதுவுமே வரலை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து நான் வரேன் அப்படின்னு திடீர்னு சொன்னதுனால எந்த விதமான பிளான்ஸும் இன்னும் WWE பண்ணலை. ஸோ அதே மாதிரி தான் ஜான்சினாக்கும் ரெசில்மனியா 35ல என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எதுவுமே வரலை. ஸோ WWE வந்து இன்னும் பிளான் பண்ணல. ஸோ ரோமன் ரெயின்ஸும் ரெசில்மனியா 35ல மேட்ச் ஆடுவாரா, என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இன்னும் WWE வந்து ரெடி பண்ணல. ஸோ அதனால் ரூமர்ஸ் எதுவுமே வரலை. ஸோ அதே சமயத்தில் வந்து பட்டிஸ்டா ரிட்டனை பற்றி பேசியே ஆகணும். ஸோ பட்டிஸ்டாவும் லாஸ்ட் வீக் ராவில் வந்து ரிட்டன் ஆனார். ரிட்டன் ஆகி ரிக் ஃப்ளேர் அடிச்சு பட்டிஸ்டா vs ட்ரிபிள் எச் ரெசில்மனியாக்கான ஸ்டோரி லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பட்டிஸ்டா vs ட்ரிபிள் எச் மேட்ச் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப மாதமாகவே வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பட்டிஸ்டா vs ட்ரிபிள் எச் மேட்ச் ரெசில்மனியாவில் நிச்சயமாக நடக்கும். ஸோ வந்து பட்டிஸ்டா வந்து நெக்ஸ்ட் வீக் ராவில் வருவாருன்னு சொல்லிட்டு அதே சமயம் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் ராவில் வந்து ரிக் ஃப்ளேர் ஸோ நெக்ஸ்ட் வீக் ராவில் வந்து பட்டிஸ்டா வருவாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ரூமர்ஸும் வரல.
மேபி ட்ரிபிள் ஹெச் கூட மறுபடியும் வந்து அந்த ஸ்டோரியில கண்டினியூ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன 3 நியூஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் எங்களோட FB அண்ட் Instagram பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.